என்னன்னா விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் மக்கள் பார்வையில் தாவேகா தொண்டர்கள் பார்வையில் அவர் இன்னும் சினிமா நடிகனாக தான் தெரிகிறாரு. ஒரு சினிமா நடிகன் மீது இந்த பாமர மக்களுக்கு என்ன மயக்கம் இருக்குமோ அந்த மயக்கம் விஜய் மீது இன்னும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதாவது ஒரு சினிமாவில் நடிப்பதற்கு ஒரு நடிகர் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அறிவு இல்லை அப்படின்னா இது சாத்தியம். இந்த கேள்விக்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதில் சொல்லுவாங்க. திமுகவை மற்ற எந்த இயக்கத்தாலும் வீழ்த்த முடியாதுங்கிறது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக வந்து மிக வலுவான ஒரு கட்சி. ஆனா திமுக ஆட்சியில் இருப்பதை வந்து அகற்றம். விஜய் பேசுறாரு, மற்றவர்கள் பேசுறாங்கன்னா நாங்க திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்றுவோம் அப்படின்னு எங்குமே குறிப்பிட்டதில்லை. 1000 பாரதிய ஜனதாக்கள் வந்தாலும் திமுகவில் இருந்து ஒரு செங்கல்ல கூட உருவ முடியாதுங்கிற யதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும், பாஜகவுக்கும் அது தெரியும். ஆனா இங்க என்ன பேசுறோம் அப்படின்னா பீகார் தேர்தல் முடிவுகளை கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பீகாரில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தது பீகார் மக்கள் இல்லை, சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த எஸ்ஆர் குறித்து வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துருது. இதுல வந்து 2 பேர் மேல வந்து இந்த வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் தொடர்ந்து இந்த மாதிரி சிறுமைப்படுத்துறதும் இந்த மாதிரி நெருக்கடிகள் கொடுக்கறதும் பண்ணி விஜய் தானாவே வளர்த்து விடுறாங்களா சார் திமுக? ஆனா உண்மையில திமுக வந்து அப்படி நினைக்காது. என்ன எந்த காலத்திலும் தன்னுடைய எதிரிகள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் திமுக. இங்க கடந்த காலத்தை அப்படியே புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி அப்படி கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய பெயரை கூட உச்சரிக்க மாட்டாங்க. முக்கியமாக திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோதும் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு கிசுகிசுல எழுதுகிற மாதிரி அப்படி பூடகமாக அவரை குறிப்பிடுற மாதிரி பேசுவாங்களே தவிர அவருடைய பெயரை குறிப்பிட்டு வந்து பேசவே மாட்டாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் நமக்கு சமமான ஆள் கிடையாது, நம்மோடு மோதுகிற அளவுக்கு இந்த எதிரி வந்து நம்மளுடைய சமமான எதிரி இல்லை அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான். ஒன்று இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்த பிறகும் கட்சி தொடங்கிய பிறகும் இப்போ திமுகவை சேர்ந்த ஸ்டாலினோ உதயநிதியோ பார்த்திங்கன்னா விஜய் குறித்து நேரடியாக எந்த விமர்சனமும் கருத்தும் சொல்லலை. ஆனால் அவர்கள் சொல்கிற கருத்து எல்லாமே விஜயை குறிவைத்து தான் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது கேட்குறாங்க, நாங்கள் சினிமா செய்தியெல்லாம் படிக்கிறது இல்லைன்னு ஒரு கருத்து சொன்னார். ஸோ இந்த லெவலுக்கு தான் இவங்க வந்து விஜயை வச்சுருந்தாங்க. இவரெல்லாம் ஒரு ஆள் இல்லை, இவரால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிற யதார்த்தம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட வேலை அப்படிங்கிறது விஜய் குறித்து பல்வேறு அவதூறுகளை பரப்பி வந்து அவருக்கு, அதாவது மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை குலைக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், இப்போ தாவேகா வந்து கட்சி தொடங்கிய பிறகு வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக அவங்களுடைய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, செயல்பாடுகள்லாம் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள்லாம் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்படி ஒரு போராட்டமாக இந்த எஸ்ஏஆர் குறித்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க வந்து பண்ணாங்க. இந்த இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே தொண்டர்கள் பல பேர் கூடுவாங்க, அதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேதாரங்கள்லாம் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நடைபாதை ஓரமாக வந்து இந்த இரும்பு கம்பிகள் இருக்கும், அதில் ஒரு 10 பேர் போய் உட்காருவான், அது உடஞ்சி கீழே விழுவும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சேதங்களை எல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த கட்சி மேல் வந்து வசூலிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அது ஏற்கனவே அப்படி ஒரு சட்டம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் வச்சு வந்து ஒரு வழக்காக மாற்றி அந்த கட்சியை வந்து அச்சுறுத்துறது. பொதுவாகவே அரசியல் கட்சிகள் இது போன்ற வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. எத்தனையோ வழக்கை பார்த்தாச்சு, நீ போடுப்பா அப்படின்ட்டு. மிஞ்சல போனால் இது மாதிரி போராட்டம் நடக்கும்போது எங்களை கைது பண்ணுனே போய் போலீஸ்கிட்ட தகராறு பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கைது ரிமாண்ட் அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய
அதிர்ச்சியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவர்களுடைய இந்த மனநிலையை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்குமே இந்த மாதிரி வழக்கு அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த நிர்வாகிகளே பயந்து வந்து தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு இவங்க கனவு காண்றாங்க. பட் அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ அந்த கட்சிக்கு வந்து இப்படி ஒரு அணுகுமுறை இருந்தது, இந்த கட்சி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் விஜய் மேலே காழ்ப்புணர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது திமுக மீது கோபமாக திரும்பும். இன்னொரு பக்கம் அந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் அது தாவேகாவுக்கு ஆதரவான வாக்குகளாகவும் மாறும். இந்த அபாயத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிதான். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து ஆதவர்ஜனா வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ போன வாரம் திமுக நடத்துறாங்க, அதுல வந்து 5 அடிக்கு வந்து மேடை போறாங்க. இப்ப நாங்க பண்ணா மட்டும் 3 அடிக்கு வந்து மேடை போகணும். இதெல்லாம் மீறி போட்டா இந்த மாதிரி வழக்கு பதிவு வந்து பண்றாங்கன்றதையும் வந்து ஆதவர்ஜனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதுதான் பொதுவாகவே இந்த காவல்துறை நிபந்தனை விதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு காலமாக இருப்பது தான். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு கண் துடைப்பு நடைமுறை தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் நீங்கள் வந்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதையெல்லாம் வந்து கடந்த காலங்களில் வந்து போலீஸ் வந்து பெருசாக கண்டுகிட்டதில்லை, அதற்காக வழக்கு போட்டதும் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவேகாவை அச்சுறுத்துவதற்காக இந்த சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் இப்போ வந்து 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு, 10 வரைக்கும் அது நீண்டிச்சுன்னா எதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் அதிகமாக அந்த போராட்டத்தை நடத்துனீங்கிற மாதிரிலாம் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. இது வந்து சரியான விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறை சட்டத்தின் பார்வையில் எல்லாருமே சமமாக தான் இருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கு அப்படி இல்லை. காவல்துறையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அப்படின்னா அதற்கு ஒரு மாதிரியான அணுகுமுறை, எதிர்கட்சிகள் கூட்டம் அப்படின்னா அதற்கு வேறு மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை சார், இப்போ இவ்வளோ பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடக்கிறது, தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் எங்கேயுமே வந்து பங்கேற்க மாட்டார். விஜய் வந்து பனையூர்லேயே இருக்கார். அந்த விமர்சனம் வருதே இல்லை சார். அதாவது இந்த கேள்வியை அப்பாவி மக்களோ இல்லை ஒரு பாமர மக்களோ கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னா இப்போ அவர்களுடைய பார்வை புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்களும் ஊடகங்களும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புவதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படின்னா ஒவ்வொரு போராட்டத்திலையுமே வந்து அவர் கலந்துக்கணும். அதுதான் சரி, அதுதான் நியாயம், அதுதான் நடைமுறை. ஆனா இந்த விஷயத்துல வந்து விஜயை வந்து ஒரு விதிவிலக்கா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னையெல்லாம் விஜய் ஏன் மக்களை சந்திக்கல, இவர் களத்துக்கு வராத வரைக்கும் அரசியல்ல ஜெயிக்க முடியாது, இவர் ஒரு அன்ஃபிட் அப்படின்னு இதே வாய் தான் சொன்னது. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய கருத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாற்றம் மற்றவர்களுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் மக்கள் பார்வையில், தாவேகா தொண்டர்கள் பார்வையில் அவர் இன்னும் சினிமா நடிகனாக தான் தெரிகிறாரு. ஒரு சினிமா நடிகன் மீது இந்த பாமர மக்களுக்கு என்ன மயக்கம் இருக்குமோ அந்த மயக்கம் விஜய் மீது இன்னும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில இவர் மக்கள் போராட்டத்துக்காக வெளியில வந்தார் அப்படின்னா அங்கு விஜயை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம், அது தாவேகா தொண்டர்களாகவும் இருக்கலாம், வெறுமனே விஜய் ரசிகர்களாகவும் இருக்கலாம், அல்லது சாதாரண பொதுமக்களாகவும் இருக்கலாம். விஜயை பார்க்குற ஆர்வத்தில் வந்து மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்றது? ஸோ இந்த தயக்கமும் கேள்வி விஜய்க்கு இருப்பதால் தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் அவர் தவிர்க்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த மாதிரி விஜய் வந்து இந்த கூட்டம் திரளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன நோக்கத்துக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதோ அது பின்னுக்கு போய் இந்த விஜயுடைய அந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு இந்த நோக்கமே செதஞ்சு போயிடும். அப்ப நீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் வராமல் இருப்பது தான் நல்லது. இப்ப பாருங்க, விஜய் வராததினால் இப்ப நீங்க வந்து அந்த SIR குறித்த ஆர்ப்பாட்டம்னு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை விஜய் வந்திருந்து அங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா இந்த நேர்காணலே அது குறித்து தான் இருந்திருக்கும். அப்ப விஜய் வராததை வந்து நம்ம பாசிட்டிவா பாக்குறது தான் சரியான அணுகுமுறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்து ஒரு கும்பல் வந்து கிளம்பிருக்கு, அறிவு திருவிழா நடத்துகிறோம், நீங்கள் ஏன் நடத்துறீங்க, எதுக்காக நடத்துறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் புதுசாக அவங்களுக்கு கோபம் வேற வருதுன்னு வந்து சொல்கிறேன். அறிவிற்கும் வந்து அறிவு திருவிழா வந்து நடத்துவான், இப்போ அறிவில்லாதவன் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து மறைமுகமாக வந்து விஜயை வந்து தாக்கி இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு சினிமாவில் நடிப்பதற்கு ஒரு நடிகர் 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அறிவு இல்லை அப்படின்னா இது சாத்தியமா? இந்த கேள்விக்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதில் சொல்லட்டும். ஏன்னா இங்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் மாதிரியே
ஒரு பெரிய நடிகராக பேசப்படுகிற அஜித் இருக்காரு. அவருடைய சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 115 120 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து நகர மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 250 கோடி ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, நீங்கள் இந்திய அளவிலும் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்களில் முக்கியமான இடத்துல வந்து விஜய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதுக்கு அடுத்து விஜய் வந்து உங்களை விமர்சனம் செய்தது நீங்கள் அறிவு திருவிழா நடத்தியது குறித்து அவர் விமர்சனம் பண்ணலை. அறிவு திருவிழாவில் அது குறித்து பேசாமல் தாவேக்காவை கழுவி ஊத்துற வேலையை மட்டுமே நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் உங்களை பேசலைங்க, நீங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு பதில்ங்கிறது ஒரு ஏற்புடைய பதில் இல்லை. பட் அதே நேரம் விஜய்க்கு தெரியாத விஷயம் அல்லது விஜய் மறந்து போன விஷயமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இது வந்து திமுகவுக்கு புதுசே கிடையாது. திமுக ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலே அங்கே மணமக்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எப்படி அந்த மணமக்களை வாழ்த்துவதற்கு தான் அந்த நிகழ்ச்சிக்கே போயிருப்பாங்க. அதுக்காகத்தான் அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்த குடும்பத்தினர் வந்து அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஏற்பாட்டை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சம்பிரதாயமாக கூட அந்த மணமக்களை வாழ்த்துகிறோம்னா பேசாமல் மைக்கை பிடிச்சவனே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அரசியல் எதிரிகளை வசைபாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது திருமணம்ங்கிறது ஒரு சுப நிகழ்ச்சி. அங்க பாத்தீங்கன்னா அந்த எதிரிகளை வந்து ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகளாலெல்லாம் இவங்க வந்து விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அதனால இந்த இடம் பொருள் ஏவல் தெரியாமல் எல்லா இடங்களிலும் அரசியல் செய்கிற ஒரு கட்சினா அது திமுக கட்சி தான். அந்த அடிப்படையில தான் அறிவு திருவிழாவிலும் இவங்க வந்து அரசியல் பேசியிருக்காங்க. இது விஜய்க்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்பா இவங்க சுபாவமே இப்படித்தாம்பா, வேற வேலையை பாருங்கன்ட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் அவருக்கு புதுசாக தெரிந்ததால் அதுக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்ணி அதுக்கு அவங்க இப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. எப்படி போலீஸ் வந்து திருடனை கண்டா பயமோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அறிவுன்னு சொன்னாலே வந்து அலர்ஜின்னு வந்து சொல்றாரு. இப்போ அந்த சுகாதார மேம்பாடை பத்தி பேசினா நம்ம கிருமியை பத்தி பேசிதான் ஆகணும்னு வந்து சொல்றாரு. இது எல்லாமே வந்து விஜய் தான் தாக்குறதா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அதை மக்கள் தான் சொல்லணும். அவர் வந்து கிருமியா கிருமி நாசினியா அப்படிங்கிறத மக்கள் தானே சொல்லணும். அதை நீங்க சொல்ல முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம தான் இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்குறோம், இங்கே இருக்கிற கிருமிகளை விரட்டுகிற கிருமிநாசினியே நாம தான் அப்படின்ட்டு திமுகவினர் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். திமுக வந்து கிருமியா கிருமிநாசினியா அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதற்கான பதில் வந்து 2026 தேர்தல் முடிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் சொல்கிறது உண்மையா அல்லது மக்கள் நினைப்பது உண்மையா அப்படிங்கிறது அப்படி தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அரசியல் வந்து எப்பயுமே ஒரு நாகரிகமாக இருக்கணும், கருத்தை கருத்தால் வெல்லணும். இதுதான் ஒரு சரியான மீட்டரில் இயங்குகிற அரசியலாக நான் பார்க்குறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் வாழ்நாளில் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியலை பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்கள் காமராஜர் அண்ணா காலத்தெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே அப்பையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த அநாகரிக அரசியல் வந்து அப்பப்போ தலை காட்டுச்சு. அதுக்கப்புறம் அது கருணாநிதி எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக மாறி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு உச்சத்தில் இருக்கு. இந்த தலைமுறையாவது இந்த ஒரு அரசியல் ரீதியான மோதலை வந்து ஒரு தனிப்பட்ட பகையாக நினைக்காமல் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ உதயநிதியெல்லாம் வந்து ஒரு பொறுப்புக்கு வரும்போது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் உதயநிதி வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நான் உண்மையிலே அவரை மதிக்கிற ஒரு மனிதர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப அன்பானவர், பண்பானவர். இந்த மாதிரி நிறைய நம்ம உதயநிதி குறித்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நாம் பார்த்த வகையில் இப்போ கருணாநிதி குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் இவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமா, இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்க முடியுமான்ட்டு நான்லாம் வியந்திருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அரசியலில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும்போது பரவாயில்லப்பா, அடுத்த தலைமுறையாவது அரசியலில் ஒரு நாகரிக பாதையை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா தாவேக்காகன்னு கட்சி ஆரம்பிச்சு அவரும் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாகரிகமானவர், அதுல எல்லாம் எந்த மாற்றமே இல்லை. அடுத்த நடிகர் குறித்து அருகில் இருப்பவர் யாராவது ஒரு தப்பா பேசினாலோ ஒரு காசிப் கிரியேட் பண்ணாலும் அதை விரும்பாம நகர்ந்து போற கேரக்டர் விஜய். அப்ப இந்த மாதிரியான இளம் தலைவர்கள் அரசியலுக்கு வருகிற இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல விதமான ஒரு நாகரிகமான அரசியல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த தலைமுறை அரசியலும் அதே மாதிரியான ஒரு சாக்கடை அரசியலா மாறுது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது. அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தார், இந்த கொள்கையற்ற அட்டை அடிமைகள் இந்த பாசிஸ்டுகால வந்து திமுக வந்து எதுவும் வந்து பண்ண முடியாதுன்னு வந்து சொல்றாரு.
திரும்பவும் விஜய் அவர்களையும் அந்த கட்சியை சார்ந்தவன் வந்து இந்த அட்டைன்னு வந்து திரும்பவும் வந்து இந்த பிராண்ட் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திமுகவை மற்ற எந்த இயக்கத்தாலும் வீழ்த்த முடியாதுங்கிறது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக வந்து மிக வலுவான ஒரு கட்சி. அது கட்டமைப்பெல்லாம் மிக மிக உறுதியானது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா திமுக ஆட்சியில் இருப்பதை வந்து அகற்ற முடியும். அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இவர்களே விஜய் பேசுறாரு, மற்றவர்கள் பேசுறாங்கன்னா நாங்க திமுகவை அழிப்போம், திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்றுவோம் அப்படின்லாம் எங்குமே குறிப்பிட்டதில்லை. அவங்களுக்கும் தெரியும் திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி என்ன. அதனால அந்த கட்சியை யாராலும் அழிக்க முடியாது. 1000 பாரதிய ஜனதாக்கள் வந்தாலும் திமுகவிலிருந்து ஒரு செங்கல்ல கூட உருவ முடியாதுங்கிற யதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும். பாஜகவுக்கும் அது தெரியும். ஆனா இங்க என்ன பேசுறோம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றுவோங்கிறது தான் தாவேகா தலைவர் விஜய் முன்வைக்கிற விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, திமுகவுடைய கடந்த 4 ஆண்டு 4.5 ஆண்டு ஆட்சியில பார்த்தீங்கன்னா ஊழல் மலிஞ்சிருச்சு, நிர்வாக சீர்கேடு வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விளம்பர அரசியல் வந்து ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்குங்கிற பல்வேறு விஷயங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிருப்தியா அப்படி பரவிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குது. அதனால தான் நம்ம என்ன பேசுறோம், என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன். பட் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இது எல்லாமே நீங்கள் விஜய் குறித்து பேசுவதாக மக்கள் நினைக்க மாட்டாங்க. மக்கள் தங்கள் குறித்த விமர்சனமாக கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் தான் இந்த கட்சியை அகற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க இப்படி ஒரு கருத்து சொல்றது இது என்னையே சொல்ற மாதிரி அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டா அது உங்களுக்கு இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத திமுகவினர் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த அட்டை கத்தி அப்படிங்கிறதுனுடைய சுருக்கமாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் குடும்பமும் வந்து சினிமா சார்ந்த ஒரு குடும்பம் தானே. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருவாய் கொடுப்பதும் அதே சினிமா தானே. நீங்க சொல்ல போனா உங்களுடைய அடுத்த தலைமுறை இன்பன் உதயநிதியை நீங்க அட்டகத்தியா மாத்துறதுக்கு தானே இப்போ ஒரு முயற்சி பண்றீங்க. போய் பாண்டிச்சேரியில் போய் ஒரு நடிப்பு ஸ்கூல்ல அவருக்கு நடிப்பு பயிற்சி கொடுக்குறீங்க. மாரி செல்வராஜுங்கிற ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை பிடிச்சி இவரை வந்து கதாநாயகனை வச்சு படம் பண்ணுங்கன்றீங்க. இதெல்லாம் எதுக்கு? இன்பன் இது சினிமா நடிகரா வந்து அவர் சம்பாரிச்சு நீங்க சாப்பிடணுங்கிற நிலைமையில இருக்கீங்க கிடையாது. அவருக்கு சினிமா மூலமாக ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி மக்கள் கிட்ட அவருடைய முகத்தை பரிச்சயப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் அரசியல்ல 4வது தலைமுறையா இறக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்துல தானே பண்றீங்க. அப்ப அட்டகத்தின்னு நீங்க வந்து எதை கேவலமா பேசுறீங்களோ அதே விஷயத்த உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்க பண்றீங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி வைக்க முடியும்? இப்ப நீங்களோ நானோ சினிமா நடிகர்கள் பார்த்து அட்டகத்தின்னு சொல்லலாம். நான்லாம் லட்சம் முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி அவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கான உரிமையும் தகுதியும் நமக்கு இருக்கு. ஆனா அந்த தகுதி இவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். அந்த பீகார் தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆகி வந்து பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்தது சார். இப்போ ராகுல் காந்தியோட நிலைமை தான் விஜய்க்கும் இந்த 2026 தேர்தலில் வந்து கிடைக்கும் வந்து சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க பீகார் நிலவரம் வேறு, தமிழ்நாட்டு நிலவரம்ங்கிறது வேறு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் முடிவுகளை கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த பீகாரில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தது பீகார் மக்கள் இல்லை, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நேற்றிலிருந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. பல தொகுதிகளில் அந்த பாஜகவினர் வாங்கிய வாக்குங்கிறது ஒரே மாதிரி இருக்கு, ஒரே நம்பரில் இருக்கு. 1 ஓட்டு 2 ஓட்டு கூட மாறாமல் எக்ஸாக்டாக அதே நம்பர் வந்து பல்வேறு தொகுதிகளில் வந்து பாஜக வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி சாத்தியம்? அப்போ இந்த வாக்கு இயந்திரத்தை வைத்து இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதில் தான் இவர்களுடைய வெற்றி வந்து தொடர்ந்து சாத்தியமாயிட்டு இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. கிட்டத்தட்ட பீகார் தேர்தல் முடிவும் அதைத்தான் வந்து நமக்கெல்லாம் உணர்த்துது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை நான் அந்த நேரத்தில் குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, பீகாரில் முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை தொடர்ந்து தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே பரபரப்பாக பேசப்பட்டு இந்திய அளவில் என்ன பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. கரெக்டா? அன்னைக்கு பீகாருடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 7,02,00,000. இப்போ இந்த 7,02,00,000ல் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இவர்கள் நீக்கப்பட்டது குறித்து தான் இங்கே போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு.
கடைசியாக இறுதி வாக்காளர் பட்டியலில் பார்த்தா 7,45,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஏற்கனவே இருந்த 7 கோடியிலே நீங்க 65,00,000 பேரை நீக்கிட்டீங்க. இதெல்லாம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டம் கட்டிட்டீங்க. அப்புறம் எப்படி ஏற்கனவே இருந்ததை விட 43,00,000 வாக்காளர்கள் அதிகம் எப்படி அது உள்ளார வர்றாங்க? அப்ப நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கும் போதே பீகாருடைய பாஜக வெற்றி அப்படிங்கிறது நியாயமாக மக்கள் கொடுத்த வெற்றி இல்லை அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அரசியலை ரொம்ப நுட்பமா பார்க்குற எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெளிவா புரியும். அப்படி இருக்கும்போது பீகாரில் காங்கிரஸுக்கு கிடைத்த தோல்வியை வைத்து தமிழ்நாட்டிலும் விஜய்க்கு அப்படி ஒரு தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையா தான் பார்க்குறேன். அப்படி சொல்றவங்க வந்து அரசியலை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு நுனிப்புள் மேய்கிற மாதிரி மேலோட்டமா பாக்குறதா தான் நான் பார்க்கிறேன். புரியுது சார். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். நன்றி.